Government has pushed Tamil Nadu into such a barbaric state and situation that it overwhelms me. இந்த வெற்றிமாறன் போன்ற ஆட்கள் இந்த மாதிரி ஜாதி படம் எடுக்கிறவன், சண்டை படம் எடுக்கிறவன், எப்பயுமே சம்பவம் சார்பை செஞ்ச சம்பவத்தை நியூஸ்ல பாரு அப்படின்ற மாதிரி சம்பவம் பண்றாங்க. அப்பெல்லாம் முதல் தூக்கி அவங்கள தான் தூக்கி ஒரு ஓரமாக உட்காந்து டீச் பண்ணணும். சினிமாவை பாருங்கன்னு படம் எடுத்துட்டு போயிடுறாங்க. வெற்றிமாறன்லாம் அந்த மாதிரி தான். வா அசுர வாசன், ஒடுக்கப்பட்டவங்களை காட்டுறேன், அடக்கப்பட்டவங்களை காட்டுறேன், ஆண்ட பரம்பரையோட ஆளுமையை காட்டுறேன்னு சொல்லி இவங்க பொதுவாக எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவனுக்கும் நடந்த சண்டைன்னு காட்டுறது இல்லை, பொதுவாக எடுத்துடுறானுங்க. ஏன்னா நாங்கள் யார் மனதையும் புண்படுத்தாமல் எடுக்கிறோன்னு சொல்கிறானுங்க. இந்த பொதுவாக எடுக்கிறது எப்படி மாறி போயிடுது அப்படின்னா, பொதுவாக இருக்க எல்லா சமூகத்தில் இருக்க யங் ஜென்ரேஷனும் என்ன ஆயிடுது அப்படின்னா, இதை ஒரு மாஸ் சீக்வன்ஸாக எடுத்துறானுங்க. இவங்க சினிமாக்காக அது ஒரு ஹீரோயிசமாக காட்டுறானுங்களா, இந்த ஹீரோயிசத்தை பார்த்து நாங்களும் இந்த ஹீரோயிசமாக மாறுவோம்னு சொல்லிட்டு பொருளை தூக்குறது. ஏன் இதை நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் பசங்களோட சுற்றிட்டு பஞ்சாயத்து பண்ணி தெரிஞ்சவங்க தான். பக்கத்து ஏரியாவில் போய் சண்டை போடுறது, எய்த்திரியாவுக்கு சண்டை போடுறது, இப்படி நெஞ்சு நிமித்திட்டு வந்தால் சண்டை போடுறது, இந்த ஏழரையை கூட்டினவங்க தான். ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒருக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், இதனால நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா யோசிக்கிறேன். இது நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரே கிடையாது. நமக்கு மேலே எவனோ ஒருத்தர் நம்ம ரூல் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம சும்மா நினச்சிட்டு இருக்கோம், நம்மளாம் பெரிய ஆள், நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். நம்ம சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கோன்றதை புரிஞ்சு வெளியே பார்க்கும்போது தான் நம்ம ஒரு கோமாளின்னு புரிஞ்சிச்சு. ஸோ கோமாளின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு வெளியே பார்த்தோட நான் கோமாளியாக இருக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு மொத்தமாக வெளியே வந்துட்டேன். ஆனால் இன்னமும் என் கூட சுற்றின பல கோமாளிகள் நான் கோமாளின்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்குங்க. கெத்து சார்பா செஞ்ச சம்பவம், பொருள் அப்படி தூக்கி வைக்கிறது, கையில் சொருகிட்டு வண்டியில் ஏறி போகிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சிரிப்பாக இருக்குது பார்க்கும்போது, உண்மையிலே சொல்கிறேன், சிரிப்பாக இருக்குது. டோப் போடுறது, கஞ்சா அடிக்கிறது, சிரட்டு அடிக்கிறது, போதையை போடுறது, 7:30 கூட்டுறது, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சரக்கை போட்டு 7:30 கூட்டுறது, இதெல்லாம் கெத்துன்னு நினச்சிட்டு நான் ஒரு ஆள் என்னை பார்த்தா பயப்படுறாங்கன்னு நினச்சி நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சினிமா மோகம், வளர்ப்பு, பாலிடிக்ஸ், இதெல்லாம் கேவலமாக இருக்குது. இப்போ நான் ஏன் இதை பற்றி இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டாக நான் காட்டுறேன், ட்விட்டரில் போயிட்டு இருக்கு, இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டோப்பு கைஸ் இருக்காங்கல்ல, இந்த கஞ்சா பசங்க போடுறானுங்களே, இவனுங்க பண்ணுற அட்டுழியும் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் நான் பார்த்துருக்கேங்க, ஊருக்கு ஒருத்தன் 2 பேர் இருப்பான். இப்போ ஊரில் இருக்க 3/4 பேரில் ஒருத்தன் 2 பேர் தான் ஒழுங்காக இருக்கான். மற்ற எல்லாருமே தருது. ஒருத்தன் மாத்திரையை போடுறான், ஒருத்தன் சரக்கை போடுறான், ஒருத்தன் சீரட் அடிக்கிறான், ஒருத்தன் இந்த பைப். நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் அந்த ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஏதோ யூஸ் பண்ணுறது மெடிசன் மாதிரி இருக்கும், அதை பாக்கெட்டில் ஊற்றி அதை இழுப்பானுங்க. அது பேர் என்னமோ சொல்லுவானுங்க, மறந்து வச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருக்கேன். ஸ்கூல் போகாத தற்கொலை 2-3 தற்கொலை தெரியும். அது அப்படியே தண்ணி பாக்கெட் இருக்குல்ல, 2 ரூபா தண்ணி பாக்கெட் அப்பலாம், அந்த தண்ணி பாக்கெட்டை கிழிச்சிட்டு அதில் ஊற்றி குடிச்சுட்டு இருப்பானுங்க. டயர் ஊட்டுற ஒரு கெமிக்கல் நினைக்கிறேன், சரியா நான் இல்லை, அதை போதையை எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப கேவலமாக போயிட்டானுங்க. போதைன்றது இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. இந்த போஸ்டெல்லாம் வரிசையாக பார்த்துட்டே போவோம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா, அடுத்த தலைமுறை எவ்வளோ அழகாக செழிப்பாக போதையில் இல்லா மாநிலமாக இருக்குன்றத தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காடை போட்டு விட்டுருங்க, போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி. அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் போஸ்ட் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த கானா பாடுவானுங்களே, அந்த பழையங்காலத்து பாட்டு, அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் இவனுங்க கானான்ற பேரில், எங்களோட ஃப்ரீடம்ன்ற பேரில் இவனுங்களுக்கு கிடைச்ச ஒரு சலுகையை மிஸ்யூஸ் பண்ணுறானுங்க. என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி ஆகிட்டானுங்க. யூடியூப்லேயே வீடியோஸ்லாம் இருக்குது போல இவங்களோட பாட்டுலாம். அதில் ட்விட்டரில் ஒருத்தர் போட்டிருக்காரு, எடுத்துக்கிட்டு பொருளை போட்டு, அது பாட்டு லைன்லாம் கவனிச்சிங்கன்னா, அந்த கத்தியை எடுத்து சரக்கை போட்டு மாத்திரையை போட்டு போதையை போட்டு போகிறது கெத்துன்ற மாதிரியும் ப்ரௌடுன்ற மாதிரியும் அவனுங்க ஃபீட் பண்ணுறானுங்க. யாருக்கு அப்படின்னா, யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், சொல்லக்கூடாது. ஏன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த PCR ஒன்று இருக்குது, அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி தூக்கி நம்ம மேலே போட்டு போடுவாங்க. போகிற தோக்கில் அப்படியே துப்பிட்டு போகிற மாதிரி துப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ கவனமாக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதனால் வரைக்கும் இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. சோசியல் மீடியா பூம் ஆன பிறகு இவனுங்க இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி சோசியல் மீடியாக்குள்ளே கொண்டு வந்துட்டானுங்க. ஒருத்தன் பீட்டர்னு நினைக்கிறேன் பையன், பீட்டர்னு ஒரு பையன் பேரிகேட் எடுத்து ஒரு காப்பரா கொடுத்தான். அவனை போய் போலீஸ்காரங்க அடித்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அந்த ஒரு தருதலை ஃபேமஸ் ஆகி சினிமா பாடல் அப்படி இப்படின்னு சொல்லி, அதாவது பேரிகேடை இழுத்துட்டு பப்ளிக் யூசன்ஸ் பண்ணவன் இப்போ செலிபிரிட்டி ஆகிட்டான். புரியுதா உங்களுக்கு? அது ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வந்த தருதலை தான் இப்போ வரப்போகிற எல்லா ஃபோட்டோஸும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கானா பாடுறது, இந்த விஷயங்கள்லாம் தப்பு கிடையாது. உங்களுடைய ஃப்ரீடம் தான், எல்லாம் பேச்சுரிமை எல்லாமே ஃப்ரீடம் தான், தப்பே கிடையாது. ஆனால் இது மாதிரி விஷயங்கள் சமூகத்துக்கு கொண்டு போகணுமா? டோப்பு போடுவேன், சரக்கு போடுவேன், மாத்திரையை போடுவேன், மிட்டாய் போடுவேன், ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், கத்தி எடுத்து சண்டை போடுவோம், எங்களை எடுத்து பேசினா நாங்கள் மூக்கில் பூரா விட்டுருவோம் அப்படின்னா, இது கெத்துன்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன்.
இது எனக்கு வந்து பார்க்கும்போது சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா நம்ம அந்த டைமிங்கில் இருக்கும்போது நம்மளும் லீனாக தான் இருந்தோம். இந்த பையனை பார்க்கும்போது இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல, தன்னை தனுஷுன்னு நினைக்கிறானான்னு தெரியல. அந்த ஃபோட்டோவை பாருங்களேன். இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் ஓட்டியிருப்பாங்க, முக்கியமான கூட்டம் கூற இடத்துல ஓட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்துக்கோங்க. அவங்களுடைய ஐடென்டிஃபை எப்படி இருக்கும்னா கலரிங் பண்ணியிருப்பாங்க, கழுத்தில் கண்ட செயினை போட்டிருப்பாங்க, ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, கிழிஞ்ச பேண்ட்டை போட்டிருப்பாங்க. இந்த இதெல்லாம் சொல்கிறது ஒரு 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 செருப்பு போடுவாங்க, என்ன செருப்பு பேர் கூட வாயில வர மாட்டேது, ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு மாதிரி மண்டமாட்டா இருக்கும்ல, அது செருப்பு போட்டிருப்பாங்க, ஃபேண்ட்டை ஒரு பக்கம் ஏற்றி விட்டுருப்பாங்க, ஒரு பக்கம் இறக்கி விட்டுருப்பாங்க. இதுதான் என்னோட அடையாளம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்படியா வரேன் தம்பி அப்படின்னு போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நெஞ்சில் புடச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. இவர் சொல்கிறாப்புல கூறா விட்டுருவேன் ஊதி விட்டா கீழே விழுந்துருவேன். புரியலடா டேய். அந்த உள்ளே போகிற அந்த போதை வஸ்து உன் டோபமைண்டை மாற்றி நீ என்னவா நினைக்கிறியோ அதுவாக மாறுவேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து பெரிய சம்பவக்காரன், நான் வந்து பெரிய ஆள், நானும் மாஸ்காரன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ அந்த டோபமைண்டை எடுக்கும்போது நீ அந்த மாதிரி ஆளாக நீ ஹாலோசினேஷன் பண்ணிப்பார். தன்னைத்தானே அப்படி நம்பிடுவேன். அந்த மூளை அப்படி ஏமாத்தோம். ஸோ அந்த மாதிரி நம்பிட்டு வாழ்வேன். நீ நினைக்கிறது உண்மை கிடையாது. இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாம் இருக்கும் தம்பி. நாங்கள் ஸ்டாப்பில் இருக்கும்போது எங்கள் கூட இருந்தவங்க, முன்னாடி இருந்தவங்களாம் நிறைய சம்பவக்காரங்க, பஞ்சாயத்து பண்ணுறவங்களாம் இருந்தாங்க. இப்போ அவங்க இருக்க இடம் தெரியாமல் நான் ட்ரை சைக்கிள் ஓட்டுற ஒரு சம்பவக்காரோட பார்த்துருக்கேன். கெத்து அந்த நம்பர்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஏரியாக்கே கெத்து. அவரெல்லாம் கையில் கட்டிட்டு வர தோரணையே ஒரு மாதிரி கெத்தாக பார்ப்பாங்க. நான் சின்ன வயசில் அப்படி தான் பார்த்தோம். அவர் இப்போ ட்ரை சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. புரிஞ்சுக்க, உண்மையான உலகன்றது உன்னை செருப்பால் அடிச்சிடும். இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்கிறதுலாம் ஹாலோசினேஷன் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மாயை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க. உள்ளுக்குள்ள போகுது அந்த போதை வஸ்து. அதுக்கு காசு வீட்டிலேருந்து வாங்குறது, இந்த மாதிரி திருடுறது, அடுத்தவன்ட வாட்டை போடுறது, இவனை பிடுங்கிறது, இதெல்லாம் கொடுக்கும். நிரந்தரம் கிடையாது, டெம்பரவரி. ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கும் ஏஜ் ஆகும், உனக்கும் ஒரு லைஃப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி சுற்றுறவங்கலாம் இப்படி ஹீரோயிசமாக இருக்கிறாங்க இல்லை, அதனால அந்த பொண்ணுங்களாம் வருங்க. உனக்கும் நான் ஏதோ ஒரு தற்கொலை பொம்பளை வரும், லவ் பண்ணுவேன். அடுத்து ஃபேமிலின்னு ஒன்று வரும். ஃபேமிலியை ரன் பண்ணும்போது காசு வேணும். அதில் போய் எப்போ பார்த்தாலும் திருடிட்டுலாம் வர முடியாது. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள்ட்ட அம்மாட்ட பிடுங்க முடியாது. சம்பாதிக்கணும். மண்டே கலரிங் பண்ணிவிட்டு ஃபேண்ட் அப்படி ஏற்றி விட்டுட்டு கழுத்தில் போட்டுட்டு அப்படி பூரா விட்டுட்டு தெரிஞ்சேன்னா உன்னை எந்த வேலையிலையும் சேர்க்க மாட்டாங்க. ஒரு ஒர்க் ஷாப்பில் கூட உன்னை சேர்க்க மாட்டாங்க. சேர்த்தானே வேலை திருடி போயிடுவானோ, திருப்பி நம்ம அடிச்சு விடுவானோ அப்படிலாம் பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. உங்கள் வீட்டை ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. திருப்பி அந்த போதைக்குள்ளே அடிமையாவ. 1 மணி அழிஞ்சு போயிடுவேன், இல்லை உன் குடும்பத்தை அழிச்சிருவேன், உன் குடும்பத்தை நடுத்தரில் நிப்பாட்டிடுவேன். இதுதான் ரியாலிட்டி. புரியுதா உனக்கு? இந்த உண்மை இப்போ உனக்கு புரியாது. ஏன்னா இப்போ நீ வந்து 17லேருந்து 25 வரைக்கும் இப்படி தான் இருக்கும். 25க்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்குலாம் ஒரு மெச்சூரிட்டியே வரும். இது உனக்கு புரியாது. சரி, ஓகே, இந்த பயோலஜிக்கு வரமா வைங்க. இன்னொரு ஃபோட்டோ வரேன், அதையும் பாருங்க. பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. இப்போ இந்த தைரியத்தை பாருங்க. மெட்ரோ ட்ரெயின் இந்த போகும்ல, இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் சென்னையில் போகும், நல்லா ஸ்பீடாக போகும். நானும் ஒரே ஒரு டைம் சென்னை அதில் போயிருக்கேன். நல்லா ஸ்பீடாக போகும், நல்லா நீட்டாக இருந்துச்சு. நான் போனப்போ நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். இப்போ போல அந்த ட்ரெயினில் ரீல்ஸ் பண்ணுறேன்ற பேரில் அது என்ன கறி விட்டுற கத்தி எங்கேயோ கசாப் கடையில் அவன் திரும்பி இருக்கும்போது தூக்கிட்டு ஓடி வந்துட்டான் போல. ஸோ அதை கூட தூக்கிட்டு எப்படி ஓடி இருந்திருப்பான்னு தெரியல. இந்த புதுப்பேட்டை படத்தை இப்படி தூக்கிட்டு ஓடி இருந்திருப்பான்னு அவன் வெயிட்டுக்கும் அதுக்கும் ஏன்னா அது கூட வெயிட் கூட இருக்கும். எங்கள் வீட்டில் வச்சிருக்காங்க, அது கொஞ்சம் வெயிட் கூட இருக்கும், தூக்க முடியாது அசால்ட்டாக. அந்த வயசில் அந்த உடம்பு இருக்கவனுக்கு தூக்க முடியாது, இப்படி ஈஸியாக சுற்ற முடியாது. அது எப்படி சுற்றிட்டு வந்துட்டுருக்கான்னு தெரியல. தூக்கிட்டு வடக்கன்ஸ் கூட ஒரு சண்டை போட்டான்ல, இந்த மாதிரி அதை பண்ணி ரீல்ஸ் பண்ணி அதுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினால அந்த பையனுடைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. இந்த தூக்கி சிறுவர் 17 வயசு தானே, சிறுவத்தில் போடுவாங்க. 17 வயசில் இவனுக்கு போதை வஸ்து கிடைக்குது, எங்கேயோ திருடிட்டு வந்த கத்தி கிடைக்குது. இவனுங்க சமூகத்துக்கு எவ்வளோ நல்லது செய்வாங்கன்னு வச்சு பாருங்க. அடுத்த வருங்காலம் நாளைய இந்தியாவிங்கலாம் இவனை வச்சு தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு மேட்டர் தான் இப்போ எல்லா மேட்டரையும் வெளியே கொண்டு வந்துச்சு. இன்னொருத்தனும் அதே மாதிரி ஒரு இதே எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் ஒரு வயசானவர் நிற்கிறார். அவர் பாட்டுக்கு பாவம் 7 நின்று ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி போய் சீன் போடுறாங்க. டேய், நீ போடுறவனா இருந்தானா ஒரு எங்கா நல்லா வெயிட்டாக இருக்கோ உனக்கு ஈக்குவலாக இல்லை உன்னோட அதிகமான வெயிட்டில் இருக்கவன் ஒருத்தங்கிட்ட போய் நீ இந்த காப்பரா கொடுக்கணும். ஒன்று வயசாகவன்ட்ட பண்ணுற, இல்லை வேற ஊர்லேருந்து இப்போ பஞ்சம் பிழைக்க வந்து அப்புறம் நீ ஆள்கிட்ட போய் சண்டை போடுற. இதுதான் உன்னோட வீரமும், இதெல்லாம் உன்னோட தைரியமும், இதுதான் உன்னோட மெச்சூரிட்டியும். அந்த வயசானவன்ட்ட முன்னாடி மூஞ்சி முன்னாடி செஞ்சுட்டு இருக்க. அது வயசானவங்க என்ன தம்பி இப்படி தள்ளுனா அந்த வயசானவரை அடிக்கிறது. இது என்ன மாதிரி மனநிலைன்னு எனக்கு தெரியல. இவனுங்க உண்மையிலே மனித பிறவியில தான் இருக்காங்களா, இல்லை வேற எதுவும் பிறவிக்கு மாறிட்டானுங்களா, அப்டேட் ஆயிட்டானுங்களா, அந்த பிள்ளைங்கன்ற ஒரு தனி இனத்தை உருவாக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோ நான் போடலை, ஏன்னா வீடியோஸ் காப்பிரைட் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோட்டோஸ் போடுறதான் நல்லது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயங்க. இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். நாளைக்கு இதே இடத்துல நாமளே போகிறோம்னு வச்சுக்கோங்க, ட்ராவல் பண்ணுறோம்,
நம்ம ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்களை கூட்டி போகிறோம். எனக்குலாம் அக்கா பிள்ளை பசங்க பொண்ணுங்க பொம்பளை பசங்க இருக்காங்க, கூட்டி போகிறோம். ஃபேமிலியாக அங்கே வெளியே போகிறோம்னா இந்த மாதிரி தற்குறிப்பை வெளியே வந்தால் ஏன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் நம்மளோட ஹீரோஸத்தையும் காட்ட முடியாது. ஏன்னா நமக்கு அது பண்ண போனோம் அப்படின்னா ஃபேமிலி தான் முக்கியம் முதல். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயிசத்தையும் ஈகோ காட்ட ட்ரை பண்ணோம்னா அது நமக்கு தான் அசிங்கமாயிடும். இப்போ என்ன பண்ணாலுமே நமக்கு தான் பாதிப்பு. அவன் ஒன்றத்துக்கு உதவாதவன், வாழவே தகுதி இல்லாதவன். ஸோ அவனுக்கு அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு ஃபேமிலி குழந்தைங்க அப்படிலாம் இருப்பாங்க. நம்ம மூவ் பண்ணி போகணும். நம்மளோட லைஃப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூபிளான லைஃப். இந்த மாதிரி தற்கொலை புறம்போக்கு லைஃப் கிடையாது. நம்ம லைஃப் ரொம்ப வேல்யூபிளானது. ஸோ அந்த லைஃப்பை நம்ம இவனுங்களுக்காக இவங்கள்ட்ட காட்டக்கூடிய அந்த வீரத்தை காட்டுறதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எத்தனை ஃபேமிலி மாட்டிக்கிட்டு முழிக்குன்னு யோசிச்சு பாருங்க. பட்டப்பகல்லே இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ டைமில் ஏதாச்சும் நைட் ஒர்க் போயிட்டு வராங்க, நைட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க, பெண்கள்லாம் போகிறாங்க. ஸோ போயிட்டு வராங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தா அவங்க எப்படி எனக்கு புரியல, உண்மையிலே புரியல. அடக்கப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்களுக்காக பேசக்கூடிய பாரஞ்சித் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ட்ரெயினில் இந்த மாதிரி காப்பரா கொடுத்த இளைஞர்கள் மாறணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவர் எப்படி படம் எடுத்தாரு அப்படின்னா போய் மேட்டர் பண்ணிடு, லவ் பண்ண மேட்டர் மட்டும் பண்ணிடணும், மேட்டர் பண்ணால் அவன் கூட இருக்கும் அப்படி சொல்கிற ஆள் தான் இவர். அவர் ஊட்டி வச்சு மடியில் படுக்க போட்டு பால் ஊற்றியில் வளர்த்துருக்காங்க. அப்போ அவங்க இப்படி தானே பண்ணுவாங்க. இவங்களை யார் திருத்துறது? அவங்கள ஒரு தலைவர் இருக்காங்க, அவர் ஒரு நல்லது சொல்லி கொடுத்து திருத்தணும். சரி, நல்லது சொல்லி கொடுத்து திருத்தணுன்றப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஐக்கானா இருக்க தலைவர் ஒருத்தர் இருப்பாப்புல, சீட்டான்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பிள்ளைங்க இருக்கேன், அவன் மண்டையில் போட்டு தடை கொடுக்குறாப்புல, கலரிங் பண்ணியிருக்கேன். ஆள் குட்டி கொஞ்சம் 6 வயசு 7 வயசு தான் இருக்கும். அவனை போட்டு மண்டையை பிள்ளைங்க தடை கொடுக்குற மண்டையிலே போட்டு என்ன மண்டை இது, கலரை மாற்றிட்டு வா, தலையில் உனக்கு கருப்பு கலர்லாம் இருக்கும், எதுக்கு நீ இந்த கலரை மாறிக்க அடிக்காம விட்டுட்டு அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. இவருடைய கட்சிக்குடியில் கலரில் அடிச்சுட்டு வந்தாலும் என்கரேஜ் பண்ணுறாங்க. இது ஒரு தலைவருக்கான தகுதியா? ஒரு தலைவர் உருவாக்கக்கூடிய சமூகமா? அந்த சமூகம் நாளைக்கு மற்ற சமூகங்களுக்கும் பொது சமூகங்களுக்கும் இவ்வளோ அச்சுறுத்தலாக மாறிக்கிட்டு இருக்கே, உங்களுக்கு அது புரியலையா? அப்புறம் இவங்க மட்டும் தான் அதை பண்ணுறாங்கன்னா கிடையாது. போதைப் பொருட்களில் போகிற எல்லா யங்ஸ்டர்ஸும் இதை பண்ணுறாங்க. குறிப்பாக இவங்க மாற்றுறது இவங்க தானே மாட்டுறாங்க. அந்த பழைய பாட்டு என்ன சொல்கிறது, கானா பாட்டு மாதிரி போட்டு தானே இவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக அதை சொல்கிறோம். இன்னொருத்தரும் அழகாக எழுதியிருந்தார். என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இவனுங்களை திருத்துறதுக்கு ஸ்கூலுக்கு போய் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் டீச்சரே திருப்பி அடிக்கிறாங்க. டீச்சர் திருப்பி அடித்தா டீச்சர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வீட்டில் பெற்றவங்க அடிக்க முடியாது, பெற்றவங்க பேசும் கேட்க மாட்டாங்க. தெருவில் போகிறவங்க போனால் உனக்கு என்ன உன் வேலையை பட்டு போய் எங்கள் அப்பா அம்மா அப்படி கேட்குறாங்க. இவங்களுக்கு அடக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அதாவது காவல்துறை ஏதாச்சும் கேட்டுச்சு அப்படின்னா, அதை நான் சொன்னேன்ல ஒரு ஆக்ட், அது தூக்கி எரிஞ்சிருது. எங்களை ஒடுக்குறவர்கள் எங்களை அடக்குகிறாருன்னு எதாவது சொல்லிடுவாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி இவனுங்களை கட்டுப்படுத்த ஆள் இல்லாதனால தருதலையாக சுற்றுறாங்க. கட்டுப்படுத்த வேண்டிய தலைமைகளுமே எப்படி சுத்துங்கடா எப்படி போங்கடான்னு சொன்னால தான் அவங்க கட்சி மீட்டிங்லேயே கடப்பாரை தூக்குறது, இந்த கொடியை கெடுக்க மற்ற பிடிக்கிட்டு போகிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பார்க்கும் போது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இன்னொருத்தர் இதே வீடியோக்கு கீழே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் நான் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்தில் இந்த போட்டிருக்காப்புல இவங்க ஃபுல்லாக முதல்ல அந்த போஸ்ட்டை போட்டுறேன். நம்மளுடைய அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்காரு, இந்த படிங்களேன். இப்போ இவ்வளோ விஷயம் பார்த்தீங்கல்ல, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 2-3 நாள் முன்னாடி நடந்த விஷயங்கள். 2025 டிசம்பர் 29, 11 இந்த டைமிங்கில் நடந்தது. இப்போ டிசம்பர் 30. இந்த டிசம்பர் 30 இந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு மட்டும் பாருங்கள், உங்களுக்கே குபீர்னு சிரிப்பு வரும். என்ன சொல்கிறாருன்னு தெரியுதா? போதைப் பொருட்களே இல்லாத அமைதியான தமிழ்நாடமா. இது இந்த போஸ்ட்டுக்கு கீழே தான் இவர் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு. இந்த போஸ்ட்டை படிங்களேன். இவங்கெல்லாம் அப்சைட் டவுனில் இருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிசர்ச்சில் அப்சைட் டவுனில் இருக்காங்க. அதாவது அமைதியான அப்சைட் டவுன். ஏன்னா அப்சைட் டவுனில் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. டெமாடாகன் அப்பப்போ தான் வரும். ஸோ மற்ற டைமிங்கில் ஃபுல்லாக அமைதியாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக இருக்கும்ல. அந்த அமைதியான ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே அப்சைட் டவுனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால தான் அங்கே போய் பேட்டி கொடுத்தனால அதை சொல்லியிருக்காருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது சிரிக்கிறதுக்காக இருந்தாலும் சிந்திக்கிற விஷயம். எவ்வளோ நுணுக்கமாக ஒருத்தர் இந்த போஸ்ட் போட்டிருக்கான் பாருங்கள். இது கலாய்க்கிற மாதிரி தான் போட்டிருக்காப்புல, ஆனால் அது ஒரு ஆழமான விஷயம் இருக்குது. இவ்வளோ நியூஸும் இப்போ தான் நடந்திருக்கு. இவங்க அமைச்சர் இதெல்லாம் பார்க்குறாரால பார்க்காம இருக்காங்களா, அவங்க மேலே எதுவும் பழி விழுந்துடக்கூடாது. அதாவது இந்த கருப்பு சிவப்பு கும்பலுக்கு மேலே கரை பற்றக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. இப்போ யார் மாட்டினாலும் எந்த கேஸ் ஆனாலும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அனுப்பி விட்றாங்களாம். கேஸ் மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க. அதை நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக போய் எல்லாம் தெரிலப்பா. இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னா ரீல்ஸ் பண்ணுறானுங்க, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வீடியோ போடுறானுங்க. இவனுங்கெல்லாம் துண்டாக தூக்கிட்டாலே பல சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் தடுக்கப்படும்ல. இவனுங்களை பண்ண விட்டு நாளைக்கு இவங்களை வளர விட்டு நாளைக்கு இவன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பான். நாளைக்கு இவன் நம்மக்கிட்ட ஒரு ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பான். இந்த ப்ராடக்டை வாங்குங்கன்னு சொல்லி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான். எங்கே போயிட்டுருக்கோன்னு எனக்கு தெரியல. சரி, கம்ப்ளீட்டாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். லாஸ்ட் ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ படித்து பாருங்க. இந்த நியூஸை ஏடிஎம் பல ஏடிஎம் யூஸ் பண்ணாமல் இருக்காங்களா, எல்லாம் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறினதுனால ஏடிஎம்ஸ்லேருந்து பணம் எடுக்கிறது குறைஞ்சிருச்சான். இதுக்கு மீன் என்னென்னா, கையில் இருக்க பணம் புழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் ஆன்லைன் பரிவர்த்தனையாக மாறிக்கிட்டு இருக்கு, டிஜிட்டல் இந்தியாவாக மாறிக்கிட்டு இருக்கு. ப்ரோ அதுக்கு தானே ப்ரோ எல்லாம் போராடிட்டு இருக்கோம். டிஜிட்டல் இந்தியாவை மாற்றணும் தான் ப்ரோ மோடி அவர்களுடைய
தலையாய கடமையாக இருக்காரு அப்படின்னா, ஓகே டிஜிட்டல் இந்தியாவை எல்லாம் மாறிட்டீங்க, கையில் வச்சுருக்க பணம் இருக்கும் போதே நம்மளை மதிக்க மாட்டாங்க, டிஜிட்டலுக்குள்ளே போயிடுச்சு, வெறும் நம்பர் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு உங்களை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே டிஜிட்டலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அவங்களை எதிர்த்தோ இல்லை அவங்களுக்கு அகென்ஸ்டாக உங்களுக்கு அவங்க அச்சுறுத்தலான ஒரு கம்பெனியோ ஒரு ஃபேக்டரியோ இல்லை ரோடோ போடுறாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை பிளாக் மார்க் பண்ணுவாங்க, உங்களை ஈஸியாக நோட் பண்ணுவாங்க. உங்களை லாக் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் டிஜிட்டல் மணி ஃப்ரீஸ். சாப்பிட முடியாது தலைவரே. ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்டு இதை விட கொடூரமாக இருக்கும். அதுக்கான எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. டிஜிட்டல் இந்தியாவுக்குள்ளே டிஜிட்டல் மணிக்குள்ளே போயிட்டுருக்கோமா நம்ம ஆட்டோமேட்டிக்காக? மோஸ்ட்லி நம்ம ஜிபே பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? நானும் தான் ஒரு சில இடங்களில் ஜிபே பண்ணுற மாதிரி தான் வருது. ஸோ மாறிடுறோமா? இப்போ மாறிக்கிட்டே போகிறோம்னா எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம எல்லோரும் ஒற்றை உலக ஆட்சிக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெரிய பேரியர் இருக்குது, மிகப்பெரிய ஒரு பில்லர் இருக்குது. ஒரு பில்லர்னு சொல்லலாம், வால்னு சொல்லலாம், பிரிட்ஜ்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு பேர் தான் 3ஆம் உலகப் போர். அதை தாண்டி தான் நம்ம அடுத்த 1 வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இதைத்தான் நம்ம கரடியாக கத்திக்கிட்டு இருக்கோம். கேட்டால் கேளிகை காட்டினா போ. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். Who is this guy?